சத்தியுலகம் வைகுண்டம் கைலாயம் கைலாயமே குலமாக்க முடியாத கைலாய பரமன் கைலாய பரமனுக்கும் உமா பார்வனுக்கும் பிள்ளையாக பிறந்த இவர்தான் முருகப்பெருமான். முருகன் நம்ம பார்த்தது இல்ல நடப்பயமா நம்ம போகலாம் பயணி போவோம் பயணி நடப்பயமா மாதா கோயிலுக்கு போறோமே மாதா கோயிலுக்கு அம்மா மாதா இடுப்புல வச்சுதான் போறேன் கைலாய பரமனுக்கும் உமா பார்வதிக்கும் பிள்ளையாக பிறந்த முருகப்பெருமான் முருகப்பெருமான் கையில தோசை வச்சிருப்பாரு. நீங்க கண்ணை முட்டி கட்டிக்கிறீங்க என்ன காரணம்னு கேக்குறேன்.
முடியாத கைலாய உலகத்தை பழிக்க முடியாத கருத்துவோம் தர்மம் அளித்த பிரம்மன் அயமத்தை அழித்து தர்மத்தில் நாட்டு முடியாத எம்பெருமான் நாராயணன் அனைத்து ஜீவராஜிகளுக்கும் படியளக்க முடியாத கருத்துவம் எந்தெந்த கைலாய தினந்தோறும் கைலாயத்தை விடுத்து என் தந்தையாவட்டோர் பாமர மக்களுக்கு ஏழை முதல் எறும்பு கலை அனைத்து ஜீவராஜிகளுக்கும் படி அளப்பது வழக்கம் படி அளக்க செல்லுபடியாக தருவாயிலே பார்த்தது தாய் தாயாகப்பட்டது தினந்தோறும் கைலாயநாதன் படியளக்க செல்கின்றேன் அப்படி என்று படியளக்க செல்கின்றாரே இவர் படியளப்பது உண்மையா பொய்யா அப்படி என்று சோதிக்க வேண்டும் என்று ஒரு சின்னஞ்சிறு சித்தன்மை பிடித்து தங்க சிவிலிலே அங்கத்தில் அடுத்த உடனே பார்த்தார் கைலாய பரமன் படியாளந்த மறுபடியும் கைலாய ஓடி வர என் தாயாகப்பட்டது ஐயா சிவராஜா அனைத்து சிவராஜிகளுக்கு படியாளந்த வந்தீரா அப்படி என்ற உடனே ஏன் பார்வதா ஏழை முதல் எறும்பு கலை அனைத்து சிவராஜிகளுக்கும் படியாளந்து வந்தேன் அப்படி என்று உடனே பார்த்தது நீ படியாளந்து உண்மையா இருந்தால் நானும் ஒரு ஜீவனை பிடித்து அழைத்து வைத்திருக்கின்றேன் அதற்கல்லவா நீ படியாளந்திருக்க வேண்டும் அப்படி என்ற உடனே ஆத்தாரின் தந்தை நீ பிடித்து வைத்திருக்க முடியாத சிவனை காட்டு அப்படி என்ற உடனே என் தாயாகப்பட்டது அந்த தங்கச்சிவனை திறந்து பார்த்த உடனே அந்த எறும்பாகப்பட்டது ஒருவேளை உணவுக்கு 3 வேளை உணவை அதே பார்வதா படுபாவி சண்டாள சாமத்ரோகி என்னை சோதிப்பதற்காக ஒரு வாயிலா சிவனை இப்பேற்பட்ட சிவவதை செய்து விட்டாய் கம்பா நதிக்கரை தேவ ஆண்டு 100 ஆண்டு தவஞ்செய்ய காஞ்சமலையில போய் காமாட்சியாக தவஞ்செய்ய கடவுது அப்படி என்று என் தந்தை என் தாய்க்கு கொடுத்த உடனே பார்த்தது என் தாய் பார்த்தது என் தாய் ஐயா கைலாயநாதா எனக்கோ தேவாண்டு 100 ஆண்டு அல்லவா சாகத்தை கொடுத்தீர் சாகத்தை நான் துளைக்க வேண்டும் என்றால் நந்தவனம் நதிக்கரை பூந்தோட்டம் அனைத்தும் ஒப்பந்தம் செய்ய வேண்டும் அப்படி என்ற உடனே பார்த்தது என் தந்தையாவட்டோர் அனைத்தும் ஒப்பந்தம் செய்தார் பூந்தோட்டம் அனைத்து ஒப்பந்தம் செய்து மட்டும் அல்லாமல் மறுபடியும் என் தாயாகப்பட்டது இதெல்லாம் பெரிய கிடையாது இந்த நந்தவனத்தை காவல் காக்க ஒரு பிள்ளை அதனால காவல் செய்ய ஒரு பிள்ளை வேண்டாம் புதிதாக ஒரு பிள்ளை வேண்டும் அப்படி என்று உடனே பார்த்தார் எங்க அம்மா எங்க தவறுகிறாங்க கம்பா நதிக்கரை கம்பம் கம்பத்துல தவறு செய்த உடனே தாத்தாரின் தந்தை ஏழரா இது பார்வையாகப்பட்டது நந்தவனம் காவல் காக்க பிள்ளை வேண்டும் என்கின்றாரே அப்படி என்று அந்த கம்பத்தை பார்த்து திரித்தார் பரவன் சிரித்த உடனே கம்பத்தடியில் பிள்ளையாக பிறந்ததாலே கம்பத்தடியான் என்றும் கம்பனா என்ன ஒரு மாரியாத்தா கோயில கம்பம் இருக்குமா தானங்க அந்த கம்பத்தில கம்பத்தடியில நான் பிரிஞ்சேன் அல்லவா நல்லா மாரியம்மன் கோயிலா இருந்தாலும் எந்த கோயிலா இருந்தாலும் கம்பத்தடியில காத்த முத்து இருப்பா வச்சு படைப்பாங்க இப்படியா இருந்த உடனே என்னை எதற்காக படைத்தார்கள் காவல் காக்க வேண்டும் என்று ஒரு அர்த்தத்தில் நான் நந்தவனம் காவல் காக்கும் பொழுது என் நந்தவனத்துக்கு யாரும்
நந்தவனத்துக்கு ஓடி வந்தார்கள். இந்த தெய்வம் இருக்க சத்தியவாய்ந்த கன்னியம்மன். சத்தியவாய்ந்த கன்னியம்மன். அவர் என்ன அவர் சத்து இல்லாத சாப்பிடாது. இந்த ஊர்ல புல்லா சாப்பிட்டுருக்கா பொங்கல் கோவிட்டு சுண்டல்லாம் அது சீராம் போறமா அங்க சாப்பிடாதீங்கன்னு நினைக்கிறேன். கண்ணி போன விடம் இதே குத்தா காத்தாங்க வரும். போன வருஷம் நான் கெட்டியாரண்ணா. ஆனா இந்த ஆத்தாரு இடத்துல இந்த வருடம் இந்த காத்திரை ஆனன்னு அம்பாள் எழுதி வச்சிருக்காங்க. கைலாய கனிமார்கள் பூந்தோட்டம் அனைத்தையும் சுத்தம் செய்தார்கள். அது கண்ணிகள் செய்த உடனே இந்த காத்தாளுடைய காவல் இப்பேற்பட்ட காரியம் நடந்து இன்று வந்த மனிதர்கள் நாளை வருவார்கள். அப்படி என்று மறுநாள் தினத்தில் நானும் சர்வஜாகிரதையாக காவல் செய்ய வேண்டும் என்று சரக்கொண்ட மரத்திலே மறுநாள் தினத்தில் அதே 7 கன்னிமார்கள் ஓடி வந்த உடனே பார்த்தார்கள். மறுபடியும் நந்தவன நதிக்கரை பூந்தோட்டம் அனைத்து அசுத்தம் செய்தார்கள். அது மட்டுமல்லாமல் 7 பெண்களும் நிர்வாண குலத்தோடு அந்த ஜலத்தில் நீராடினார்கள். சோத்து முத்தாரி நான் சொல்றத மட்டும் உங்க 7 கன்னிமார்களும் ஆறை அகற்றி வைத்து விட்டு நிர்வாண குலத்தோடு குளித்தார்கள். குளித்த உடனே இவர்களை 7வது செய்ய வேண்டும். அப்படி என்று பார்க்க தருவாரு. என்னை விட 6 கன்னிகள் என்னை விட வயதிலே மூத்தவர்கள். 7 பேர்ல 6 கன்னிகள் என்னை விட வயதிலே மூத்தவர்கள். அதுக்குதான் பெரியவங்க தப்பு செய்தா சின்னவனா இருக்கும் மன்னிக்கணும், மன்னிக்க வேண்டும். அதுவே சின்னவன் தப்பு செஞ்சுட்டா பெரியவனா இருக்கும் கண்டிக்கணும், கண்டிக்க வேண்டும். என்னது மன்னிப்பு கண்டிப்பு. 6 பேர் என்னோட வயதிலே மூத்தவர்கள். அவர்கள் ஆடி எடுத்து விட்டால் ஆபத்து நேர்ந்துவிடும் என்று இடையாளருக்கு முடியாத பூங்கோரி ஆடி நான் என்ன செய்தேன் தெரியுமா? அவள் ஆடை எடுத்து ஒழித்து வைத்துக் கொண்டேன். அவள் ஆடை எடுத்து ஒழித்த உடனே பார்த்தால் 7 கன்னிமார்களும் குளித்து நீராடி அவரவர் ஆடை எடுத்து கட்டினார்கள். 6 பேர் கட்டிய உடனே அவரவர் ஆடை கட்டும் பொழுது 6 கன்னிமார் ஆடை இருந்தது. 7வது கன்னியாருக்கு முடியாது பூங்கௌரி ஆடை காணவில்லை என்ற உடனே பார்த்தால் பூங்கௌரி அக்கா நம்ம இந்த நந்தவனத்துக்கு வந்து 7 பேர் உங்கள் 6 பேர் ஆடையும் உள்ளது. என் ஆடையை காணவில்லையே, என்னக்கா இது நியாயம்? அப்படி என்ற உடனே அங்கா யார் ஒன்றுக்கு அஞ்சாதே, நாங்கள் 6 பேர் ஆடையும் கிழித்து தருகிறோம், இதை அறிந்து கொண்டு கைலாயம் செல்லலாமா? அப்படி என்ற உடனே பூங்கௌரியாகப்பட்டது. அக்கா இது கைலாயப்பட்டு இது ஒரு இழை குறைந்தாலும் நம் தந்தையாருக்கு முடியாத பரமன் நம்மளுக்கு சாகம் கொடுத்து விடுவார். அதனாலே இந்த இதோடு நான் வரமாட்டேன். என் மேல ஆட்சிப்பட்டால் என்ன, என் ஆடு மேல ஆட்சிப்பட்டால் என்ன, இந்த ஜலத்தில் குளிக்க வந்து அல்லவா என் ஆடை பறி போனது. இனி நான் உயிரோடு இருக்க மாட்டேன் என்று அந்த ஜலத்தில் உயிரை மாற்றிக் கொண்டார். என்ன பண்டிகை ஒரு படம் எடுத்திருக்கான் மட்டும் கேள்றான். ஜலத்தில் உயிரை மாற்றிக் கொண்ட உடனே பார்த்தார்கள் மீதி எத்தனை பேரு? மீதி 6 பேருங்க. அந்த 6 பேரும் எங்க போனாலும் தெரியுமா? ஒரு பாட்டும் ஒரு அடியும் அந்த கடவுளாகப்பட்டவர்
பள்ளி தொண்டமான அர்த்தம் கோவிந்தசாமி வரையாச்சு. அவர் எழுதிக்கார் ஒரு பாட்டும் கரும்பு மாதிரி. ஆறு கண்ணி மார்களும் பதமா போய் பாதையர்கள் என் தந்தை பரமன் என்று உரைத்தவுடனே பார்த்தார் என் தந்தை கைலாச பரமன் சந்தான கிராமத்துறை இறங்கடா மரத்தை மாத்திரை பண்ணிவிட்டு மாத்திரை இன்னும் பிச்சு போட்டு சிக்கிறாரு கொழுப்பு எங்க அப்பா சிவபெருமான் இந்த மாதிரி கேட்டாரு. இல்ல என் தஞ்சாவூர் படுவாய் அறுத்து விட்டு கீழே இறங்கடா. ஏழு கன்னிமார்கள் வந்தார்கள் அல்லவா? அப்படி என்ற உடனே தந்தையே என் நந்தவனத்துக்கு வந்தார்கள். நந்தவன நதிக்கரை பூந்தோட்டம் அனைத்தையும் அசுத்தம் செய்தார்கள். அதனாலே அவரை தண்டிக்க வேண்டும் என்று நான் தான் ஆடி எடுத்து ஒழித்தேன். அப்படி என்ற உடனே பார்த்தார் என் தந்தை, அதே படுவாய் ஒன்றால் அல்லவா ஒரு மங்கை மாட்டி விட்டார். அப்படி என்று என் அப்பா எனக்கு என்ன சாபம் கொடுத்தார் தெரியுமா? பிறந்து ஏழாவது பிறவி ஆடிக்கல் ஏறி மாலக்கடவுள். அப்பா பஞ்சாட்சரம் சிவபெருமான் பஞ்சாட்சரம், நானும் தடாட்சரம். தந்தையே உன் பிள்ளை அல்லவா நான், எனக்கு எப்படி அப்பா மரணம் கிட்டும்? அப்படி என்ற உடனே அதே படுவாவி நீ தெய்வப்பிரியாக இருந்தால்தானே உனக்கு மரணம் கிட்டாது. நீ யாரு பிறந்து ஏழாவது பிறவி ஆடிக்கல் ஏறி மாலக்கடவுது. அப்படி என்று என் தந்தை எனக்கு சாபம் கொடுத்தார். எங்க அப்பாவுக்கு பேர் இன்னாது தந்திட என் தாய் பத்தினி பார்வதி மனவது வந்திட. அப்பா சாவம் ஒரு பெண்ணுக்காக நமக்கு பேர்பட்ட சாவம் கொடுத்து விட்டாரு. அப்படி என்று ஒரு குழந்தை இருக்கு, ஒரு குழந்தை இருக்கு. அப்பா அடிச்சா அந்த குழந்தை எங்க போகும்? அம்மா கிட்ட போகும். அம்மா அடிச்சா அப்பா கிட்ட போகும். அப்பா ரெண்டு பேரும் சேர்ந்து அடிச்சா ரெண்டு பேரும் போகணும். அந்த வழியா என் தஞ்சாவட்டம் எனக்கு சாவு கொடுத்தவுடனே என் தாயிடம் சென்றேன். தாயே தந்தையான பரமன் எனக்கு பேர்பட்ட சாவத்தை கொடுத்து விட்டாரு. அப்படி என்ற உடனே என் தாய் எனக்கு என்ன செய்து வர கொடுத்து தெரியுமா? உனக்கு சாகாத வர்றம் வேகாத சுடரை நானே கொடுத்திருக்கின்றேன். தந்தை கொடுத்த சாவத்தை மாற்றி சாகாத வர்றம் வேகாத சுடரை உனக்கு கொடுத்திருக்கிறேன் என்று உடனே பார்த்தார் என் தந்தை. அதே பார்வதா அவனுக்கு நான் சாவத்தை கொடுத்தேன். அதை மாற்றி நீ வர கொடுத்தாய் அல்லவா? நீ அவனும் ஆதிக்கல் ஏறி பொழுது நீ மகமாரியாக பிறக்க என்று என் தாயும் நானும் சாவத்தை வாங்கி கொண்டு கொஞ்சம் முதலாக எங்க போனோம்? காஞ்சிபதியில போய் நானும் என் தாயும் இந்த நாடகத்துல இந்த நாடகம் எல்லாத்துக்கும் புராணம் இருக்கு, எல்லாத்துக்கும் கதை இருக்கு. இந்த நாடகத்துக்கு கதை எங்க இருக்கு?
புக்கில் இருக்கு. ச்சே, இவனுக்கு கொடுக்குறாங்க 4 லட்ச ரூபா அட்வான்ஸ். ஏய், ஓ இந்த கதை காஞ்சியம்பதி அடித்தள புராணம்னு ஒண்ணு இருக்கு. காஞ்சியம்பதி போயிருக்கா? போயிருக்குங்க. எங்க இருக்கு காஞ்சியம்பதி? ஓ இருக்கு, எத்தனை தான் இருக்கு. உட்கார் உட்கார் நடமா. இது தனிப்பட்ட இது இல்ல. ஆமாங்க. காஞ்சியம்பதி அடித்தள புராணத்துல இது ஒரு பாரமான கதை. கதை இதை வைத்துதான் கோவில்சாமி படி அச்சு இதை நாடகமாவே ஏற்றுட்டார். எழுதி விட்டான். இப்ப என்ன சொன்ன? எங்க அம்மாவை நானும் இருக்கும்படியான தருவாயிலே மறுபடியும் இந்த 7 பிறவியும் முதல் பிறவியும் எலுமிச்சை கனியாக தோன்றினோம். எலுமிச்சை கனியாக தோன்றி எலுமிச்சை கனியாக தோன்றி ஒரு ஆற்றங்கரையில் மெதுகி சென்று கொண்டே இருந்தேன். குழந்தை பிள்ளை கட்டத்துக்கு போடுறான். அவரு கட்டுற குழந்தை ஒரு மாசமா முதல் பிரிவாக எலுமிச்சை கனியாக தோன்றி ஆற்றிலே மெதுகி கொண்டு சென்று கொண்டிருந்தேன். இருக்கும்படியா தருவாயில் ஒரு ஆரிய குலத்து பெண். ஆரிய குலத்து பெண்ணா? ஒரு பிராமண வீட்டு பெண். ஏன்னா இது நாம் இந்த நதிக்கரையில் குளிக்கும் பொழுது ஒரு எலுமிச்சை கனியாகப்பட்டது தன்னந்தனிமையாக மெதுந்து கொண்டு வருகிறது. அப்படி என்று அவள் குளித்து நீராடினாள் அல்லவா? அதனுடன் எலுமிச்சை கனியை எடுத்து நாச்சினால் நுகர்ந்து பார்த்தாள். முகர்ந்து பார்த்த உடனே நாச்சின் வழியாக நானும் அவள் வயிற்றில் பிள்ளையாக தோன்றும். ஒரு மாசம் தோச்சுக்கப்பா நாளைக்கு 4 பணம் எடுத்து கொடுப்பேன் காயாக்கு. என்னத்துக்கு? புள்ள இல்ல புள்ள நீங்க காற்றாயங்காய் மரத்துக்கு ஏன் எலுமிச்சங்கனி ஏறி காத்திராயம் போடுறானா? முதல் பிறவி. ஆமாம். காரண பிறவி 3, காரிய பிறவி 3. அதுல முதல் பிறவி எலுமிச்சங்கனியாக தோன்றின அல்லவா? அந்த முதல் பிறவி எலுமிச்சங்கனியாக தோன்றிய உடனே ஆனால்தான் காலையில மரம் ஏறும் போது எல்லா குழந்தைகளா பெண்கள் குளித்து நீராடி வரணும். அந்த எலுமிச்சங்கனிய அந்த தெய்வத்தை நினைச்சு பிடித்தால் கண்டிப்பாக புத்திர பாக்கியம் உண்டு. நான் யாரு வயிற்றுல பிள்ளையா பண்ணேன்? வயிற்றில் ஒய்யாரமாகத்தானே பிள்ளையாக தோன்றினோம். தோன்றி உடனே பார்த்தால் அவ்வளோ ஏதா இது திருமணம் அவளே நான் பிள்ளை பெற்று விட்டோமே அப்படி என்று அந்த குழந்தையை அந்த நதிக்கரையில் விடுத்து விட்டு அவள் சென்று விட்டாள். பார்த்தான் இருவரே நகர வளர்ச்சிக்கு வரும்படியாக சிவப்புலியா தோட்டியா பட்டவன் என்னை எடுத்து சென்று அவன் மனையில விடுத்து இருக்கக்கூடிய தருவாயிலே யாமோ அவன் வீட்டை மேலே நோக்கி இந்த விழாவிற்கு பசுமாக எரிய வேண்டும் என்று சிவப்புலியான வீடாகப்பட்டது 10 இருந்தது. மறுபடியும் அருகுமல் நுனியிலே பனித்துளியாக பிறந்தோம். அது பிறந்த உடனே மானாகப்பட்டது மேய்ந்து வந்தது. மாடு வைத்து மறுபடியும் என் தாயை பார்க்க வேண்டும் அப்படி என்று என் தாயை நோக்கி அம்மா தாயே அப்படி என்று அழைத்து செல்கிறார். தருவாயிலே என் தாயாகப்பட்டது தவத்தில் இருந்தது. தவத்தில் இருக்கக்கூடிய தருவாயிலே பார்த்தது என் தாயாகப்பட்டது கண் வைத்து பார்த்தது பசுமாக இருந்து சாம்பலாகும். சாம்பலாகி உடனே அந்த சாம்பலிலே செங்கிற தண்டாக தோன்றும். செங்கிற தண்டாக தோன்றி உடனே பார்த்தது என் தாய் நம் பிள்ளையாக வந்தது. செங்கிற தண்டாக மாற்றி மறுபடியும் என்னோட குழந்தையை ஆக்கி நான் யாருக்கு நான் முருகபெருமானாக இருக்கும் பொழுது என்னை கார்த்திகை பெண்கள் எடுத்து வளர்த்து வந்தார்கள். அதே மாதிரி என் தாயாகப்பட்டது என்னை குழந்தையாக்கி உடனே கொல்லிமலை கன்னிகள் கொல்லிமலை கன்னிகள் என்னை எடுத்து வளர்த்தனர்.
இந்த பக்கம் தான் காத்தராயா காத்த முத்து பேர். கொல்லிமலைக்கு போனீங்கன்னா எனக்கு கொல்லிமலை ஆண்டவன் விளங்கி இப்படிதான் மறுபடியும் என் தாயிடம் சென்ற உடனே அம்மா தாயே இன்று தினத்தில் நான் வேட்டைக்கு செல்கிறேன். அப்படி என்ற உடனே நான் பெற்ற கண்ணை காட்ட முத்து தெற்கே கிழக்கே வடக்கே செல் மேற்கே செல்லாது. அப்படி என்ற உடனே என் தாய் வார்த்தை கேட்காமல் நான் எங்கே சென்றேன் தெரியுமா? மலையாள கொள்ளையத்தை சென்று நான் என்ன செய்தேன்? ஒரு பாம்பாட்டி சோழியாக சென்றோம். சென்ற உடனே பார்த்தோம் அந்த மலையாளம் சென்று அந்த மலையாளத்தில் வணிக செட்டியார் அனைவரும் கடைவிரித்திருந்தனர். ஒருத்தவன்ட்ட சண்டைக்கு போறோம், அந்த சண்டைக்கான காரணம் வேண்டும். காரணம் எல்லாமே அவன்கிட்ட சண்டைக்கு போக முடியுமா? தவறுங்க. அப்படி என்று அந்த மலையாளத்தில் வணிக செட்டியார் அனைவரும் கடைவிரித்து இருந்தனர். யாவோ பாம்பாட்டி சோழியாக சென்று அதே வர்த்தக செட்டியார்களே கடைக்கு ஒரு பணம் வேண்டும் அப்படி என்று கேட்டேன். கேட்ட உடனே அவர்களை பார்த்தார்கள். என் நாட்டு அரசன் சின்னான் உத்தரவு இன்றி பயசா கிடையாட்டான். சோகியா போயிருக்காரு, கடைக்கு ஒரு படம் கேட்டிருக்கான். கடைக்கு ஒரு படம் கேட்டிருக்காரு. அங்க இருக்க மாதிரி என்ன சொல்றாங்க? சின்ன உத்தரவு இல்லாமல் ஒரு நையா பைசா கொடுத்தா தர முடியாது அப்படி நீ சொல்ல. போனா என் நாட்டு அரசன் சின்னார் உத்தரவின்றி உனக்கு ஒரு நயா பைசா கூட கிடையாது. யாவோ பார்த்தோம் கடையிலே உள்ள பொருட்களை பாம்பாகும் தேனாகும் பூரானாகும் மாற்றிவிட்டோம். உடனே பார்த்தார்கள். அனைவரும் ஓட்டோட்டமாக ஓடி வந்து நாட்டு அரசன் சின்னாரிடம் சென்று முறையிட்டார்கள். முறையிட்ட உடனே யாவோ பார்த்தோம் தாய் உமைக்கேளுக்கு சண்டை அப்படி என்று இருவரும் சண்டையிட்டோம். சரிசமாக சண்டையிட்ட உடனே பார்த்தான் சின்னார். அதே சோகி உனக்கு என்ன தெரியும் அப்படி என்று என்னை பார்த்தவன் கேட்டான். ஆமா பார்த்தோம். தாய் உனக்கு என்ன தெரியும் அப்படி என்று கேட்ட உடனே தாய் நானும் ரத்தம் ஓடி ரணம் ஓடி அனுப்பி வைத்தேன். நான் வைக்க முடியாத மோடியை எடுத்து விட்டார். நானும் என் நாட்டு மக்களும் உமக்கடிமை. ஆமா பார்த்தோம். என்ன கேட்டா நீ தோட்டி விட்டால் என்ன தருவனா? நான் ஒரே வார்த்தை சொல்லிட்டேன். நானும் என் சோழ பையன் என் மலைப்பாம்பு உனக்கு அடிமை. அப்படி என்று அவன் வைத்த மொழி நான் எடுத்து சின்னாவை அடிமைப்படுத்துவோம். நான் முருகப்பெருமானாக இருக்கும் பொழுது அவன் எனக்கு வீரபாகுவாக இருந்தான். சின்னார் நான் முருகப்பெருமானாக இருக்கும் பொழுது அவன் எனக்கு வீரபாகுவாக இருந்தான். அவனுக்காக மறுபடியும் நான் துறைவெடுத்த உடனே மலையாளத்தில் அதர்மம் தலைவிற்கு ஆடுகின்றது. அப்படி என்று அவனை மலையாள தேசத்தில் செய்த உடனே நானும் என் தாயிடம் வர தாயிடம் வந்து விடை பெற்று என் தாயா பெற்றது விழாக்கு கொடுத்தது. மறுபடியும் நாங்கள் எங்க சென்ற தெரியுமா? அழைச்ச வேட்டைக்கு சென்றோம். செல்லுபடியா தருவாயிலே என்ன நடந்து தெரியுமா?
தோ பொறுத்து பாரு ஆரியமாடா நாங்களும் வழக்கு செல்லும் பொழுது ஒரு பெண்ணை பார்த்து அவள் மேல் ஆட்சி பெற்று விட்டேன். அவளுக்காக பணிந்து நான் என்னென்ன உருவெடுத்தேன் தெரியுமா? அந்த ஆரியமானவர்களுக்காக அந்த உறவுகளை நிறுத்தி இருந்தாலும் இன்றைய தினத்தில் என் தம்பி அழைக்க வேண்டும். சின்னானை அதே அந்த சின்ன தன்னை தம்பி அழைக்க வேண்டும். உலகத்தின் முதல் தெய்வம் இரண்டாம் தெய்வம் தந்தை, மூன்றாம் தெய்வம் குரு, நான்காம் தெய்வம் 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 நான்காயிரத்தில் தான் தெய்வம். உலகத்தில் முதல் தெய்வம் தாய். தாய் இல்லைன்னா அந்த உலகம் நம்மளுக்கு தெரியாது. ஆமாங்க. இரண்டாவது தெய்வம் தந்தை, மூன்றாவது தெய்வம் குரு, நான்காவது இந்த தெய்வம். ஆமா, நம்ப தெய்வம் ஆனிடா சமய வளவாளா நின்று இந்த மக்களுக்கு வல்வினை போக்கி நல்வினை தருமணியான ஸ்ரீ கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் ஊர்ல எங்க போறா? எல்லா ஊர்லயும் கண்ணி இருக்காது. ஆனா ஊர்ல இந்த ரெண்டு தெய்வம் இருந்தா, இந்த ரெண்டு தெய்வத்துல ஏதாவது ஒரு தெய்வம் இருந்தா அந்த நாடு மற்ற நாடு போல சிறப்பா இருக்கும். கன்னியும் காமனும். என்னது காமன் தெய்வம் கேள்விப்பட்டியா? கன்னியும் காமன் இருந்தா அந்த ஊர்ல யாமன் கூட அணுக மாட்டாங்க. அப்பேற்பட்ட ஸ்ரீ கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் அம்மனுக்கு வராதோறும் விடாமுயற்சியாக இந்த திருவிழா செய்து வர முடியாது. ஊர் பொதுமக்களுக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் கன்னி விளையாடு பிள்ளைகளுக்கும் உமக்கும் வணக்கம். கருணை முருகனை திரு தரகனாபவா அமரர்களை வேக அந்த அசுரர்களை கருவறைத்தாரு முகவேலா சமயம் என்ன அந்த சங்கரி பாலா
ஐயா ஆஹா தனசேகர ஐயா அவராலே அவர் குடும்பத்தார் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இதோ எமக்காக மலர் மாலையும் ரூபாய் 500 வாரி வழங்கியுள்ளார். ஐயாவுக்கு நோயற்ற வாழும் குறையற்ற செல்வம் வாரி வலிமையும் குபேர சம்பத்தும் மார்க்கெண்டில் ஆட்சி பெற்று எல்லா விதமான சகல சம்பத்தையும் கொடுக்க வேண்டும் என்று நான் வழங்க முடியாத முருகப்பெருமானை வணங்கிக் கொள்கிறேன். இல்லையா அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை ஆதி மூலம் ஐயா அவராலே இதோ நடுமேட்டு குப்பம் ஏஎம் ஆறுமுகம் பிள்ளை பாலவர்கள் எனக்காக கொடுத்து கொண்டாடப்பட்ட ரூபாய் 100 வள்ளலார் திருப்பூர்னா ஒரு செத்து போன மொத்தம் அப்படி தான் போய் எழுப்பிட்டு வரணும். ஏன்னா எந்த மனிதனுக்கு பேரு முகழ் சீக்கிரம் கிட்டுதோ அவன் பூமியில வைத்து வைக்க மாட்டான். ஏமா பேரு புகழ் அவனுக்கு சீக்கிரம் கிட்டுதோ அவனா அந்த எவனாகப்பட்டவன் புகழுள்ள மனிதனை இந்த பூமியில விட்டு வைக்க மாட்டான். ஏமா ஏன்னா இந்த காத்துவாயங்கழி மரத்துல எந்த பாட்டு வேணாலும் தெரியும், எந்த நாடகமா இருந்தாலும் சரி எல்லா பாட்டும் தெரியும். அப்பேற்பட்ட அவரால எம்மா பேரும் உருவாயிருக்கான் கூத்தாடி. கடைசியா ஒரு நாள் சமீபத்துல வள்ளலாறு நாடகம் ஆடணும் விட்டாங்க. ஆடணும் விட்டாங்க. வந்து இட்டு போனோம் வேஷம் ஆடிக்கினே இருக்கும் பொழுது ஆளு அம்மா ரத்தம் கட்டி கட்டியா வந்து விழுந்துது. அப்பவே எங்க அப்பா சொன்னார் போய் ஆஸ்பத்திரி பாடுறா அப்படின்னு. அது ஒண்ணு இல்லடா அந்த சூட்ல வருது அப்படின்ட்டு இதே மாதிரி இருமின் இருந்தார். இருமின் இருந்துட்டு ஒரு வாரம் கழிச்சு செத்துட்டான்னு செய்தி வருது. எங்கெல்லாம் ஐயா அவர் எங்களை என்ன தேவை கூப்பிடுவாரு அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதன். விஜய வெல்ல வேந்தனால முடியாது. அப்பேற்பட்ட இருந்த மறைந்த அமரன் எந்த வேஷமா இருந்தாலும் சீரோடு சிறப்போடு நடிக்கும்படியான பாலசுப்ரமணியன் ஐயா அருளை பார்த்திருக்கும். ஆதிமூலம் ஐயா அருளை பார்த்திருக்கும். என் தந்தை நடுமேட்டுக்குப்பம் ஏஎம் ஆறுமுகம் அப்பா அருளை பார்த்திருக்கும். உமக்கு வணக்கம். இன்று தினத்தில் அம்மாவை பார்க்கணும். அதனால தம்பி சின்னானை அண்ணா ஆயிரத்தி காத்த மூத்தி சின்ன சின்ன பாருங்கள்.